ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஏஐ டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் டெவலப்பருக்கு தேவையானது, ஒரு ஃபிக்மாவுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபிக்மாவில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபிக்மாவில் ஒரு டிசைனை பண்ணுவோம், டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கிட்ட போகும். இப்போ என்னன்னா இது ஃபிக்மா மாதிரியே இருக்குது. ஃபிக்மாவில் வந்து இப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதில் வந்து ஒரு டிசைனிங் மாதிரி நம்ம பண்ணி வச்சிடலாம். பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடம் அந்த பண்ணி வச்சதை டேரெக்டாக லைவாகவும் எடுத்துகிட்டு வந்து இந்த டிசைனிங்காக பண்ணி வச்சதை அது வந்து வெப்சைட்டாகவும் கன்வெர்ட் பண்ணுது. வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடை டவுன்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்ம விஎஸ் கோடில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கூட ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். அதுவும் கூட ரன் ஆகிடுது. நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து பார்க்கலாம். ப்ளஸ் ஒரு ஓவர்வியூ என்ன பண்ணுங்க, ரீவெப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஐ வில் ஒன் த சர்ச் ரீவெப்னு போட்டு சர்ச் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. இங்கே ரீவெப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட ஓவர்வியூ. இதுதான் ஒரு சாஃப்ட்வேர் ரீவெப்னு சொல்லிட்டு இதில் இது பார்த்தீங்கன்னா த விஷுவல் பில்டர் ஃபார் த Next.js அண்ட் Tailwinds. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கோடு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. பில்ட் த ஸ்பீட் அண்ட் நோ கோட் எக்ஸ்போர்ட் நோ எக்ஸ் Tailwinds ஷெடியூல்ஸ் அண்ட் UI கோடு கஸ்டமைஸ் வித் இட் லிமிட்டாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியாதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து என்னென்னா Next.js, React.js, Tailwinds CSS, அதுக்கப்புறம் ஷேடோ UIன்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஒன்று இருக்குது, விஷுவல் எடிட்டிங் பில்டிங் ஃபார் த டெவலப்பர்ஸ். இது ஒன்று இருக்குது. இதில் வந்து என்னென்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த H1ன்னு சொல்லிட்டு இருக்குது. H1 கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிளாஸ் நேமில் font.headingன்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சூப்பர் சேஞ்ச் யுவர் டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து இங்கே இருக்குது. இது வந்து டேரெக்டாக நீங்கள் டிசைனிங்கில் வந்து சும்மா ஒரு ஃப்ரேம் எடுத்து ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை கொடுத்து இது பண்ணுவீங்க. இது அதே மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடும் கொடுத்துரும். H1ல் என்ன H1 போட்டிருக்கீங்க, அது ஒரு கிளாஸ் நேம் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வேணால் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதுதான் அதோட ப்ரைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூசர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2 ப்ராஜெக்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். 5 கோட் எக்ஸ்போர்ட்ஸ் நீங்கள் வந்து 5 டைம்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட்ஸை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்கிரேட் இருக்குது. 12 மந்த்லிக்கு பார்த்தீங்கன்னா $US கொடுத்துருக்காங்க. 12ன்னு சொல்லிட்டு 1500 ஏதோ வருது. இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு லேஅவுட். இதோட லேஅவுட் எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஆல் த டெம்ப்ளேட்ஸ் நான் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து அவங்க க்ரியேட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. அது யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோஸ் இதில் வந்து நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாமே நம்ம அங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்மா சொன்னேன் இல்லைங்களா, ஃபிக்மா அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இதுக்குள்ளே போகும். டைம் பார்த்துடலாமே. இதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே சேம் தான். ஃபிக்மாலேருந்து காப்பி பண்ணி டேரெக்டாக ஃபிக்மா இருக்குது, அந்த ஃபிக்மா கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிசைனிங்லாம் கொடுத்துடுது. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ராஜெக்ட்குள்ளே போய்ட்டு நியூ ப்ராஜெக்டை கொடுத்துடலாம். இது வந்து blank டெம்ப்ளேட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ blank டெம்ப்ளேட் கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போது ஃபிக்மாவில் எப்படி இருக்கோ அதே கான்செப்ட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணுற லேயர்ஸ்லேருந்து அசெட் இது எல்லாமே வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கான டெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் எல்லாமே இது எல்லாமே வரும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், டபுள் சைடு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கோடு டேஷ்போர்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க்கு லைட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடிட் வித் ஏஐ ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் செக்ஷன்ஸில் ஹெட்டருக்கான ஆப்ஷன்னா ஹெட்டர் இருக்குது, ஃபுட்டர், ஹீரோ செக்ஷனு, ஃபியூச்சரு, சோஷியல் ப்ரூஃப்ஸு, ப்ரைஸஸ் இதெல்லாமே இருக்குது. இப்போ 1 by 1 பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கோட். உங்களுக்கு தேவையான இப்போ Tailwinds CSSல போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எனக்கு இந்த வரல ஒரு லாகின் பட்டன் வேணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். அந்த லாகின் பட்டனுக்கான கோடை கொடுத்துரும். அந்த கோடை தூக்கி இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கோடு அது பட்டன் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், மொபைல் வியூ இல்லை டேப் வியூ வந்து வெப் வியூ.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏஐ செக்ஷன்ஸ் இருக்குங்க. ரீலோடு கேன்வாஸ் நீங்கள் இதில் எதனா பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனா லோட் ஆகலாம், அது ரீலோடு கொடுத்துருங்க, ரீலோட் ஆகிடும். ஏஐ செக்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் டைப் பண்ணி எதனா கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும் ஈஸியாக. பட் நான் இப்போ யூஸ் பண்ணல நான். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டரில் போகலாமா? இதை பாருங்கள், இவ செக்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா ஏஐ எடுத்து கொடுத்துருது. இப்போ இது வேணாம் நம்மளுக்கு. ஹெட்டரில் ஃபஸ்ட்டு போயிடலாம். என்ன தேவைன்னா சிம்பிளாக ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இது ஒன்று தேவை, ஆட் செக்ஷன்ஸ் ஆட் ஆகிடுச்சிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ செக்ஷன்ஸில் இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இது வேணாம், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஹீரோ செக்ஷன்ஸில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹீரோ செக்ஷன் ஆட் ஆகிடுச்சிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸ் இங்கே ஆட் ஆகிடுச்சிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ப்ரூஃப்ஸில் வந்து இதனால் நம்மளுக்கு ஒரு சிம்பிளாக மட்டும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சோஷியல் மீடியா ப்ரூஃப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரி, இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் ஆகிடுச்சிங்களா? இது அங்கே ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் ஆகிடுச்சு, இதுவும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸஸ் வேணாம், இப்போது இதுவும் வேணாம், இது வந்து லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். சிஏடி செக்ஷன்ஸ், இது எதனா சிஏடி செக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெக்னாலஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பேஜஸ் எதனா வேணும்னா பிளாக் பேஜஸும் சரி, ஓகே, பிளாக் பேஜஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேலரிஸில் சரி, ஓகே, இது ஒன்று கொடுக்கலாம். பார்க்கலாம் இருங்க. ஃபுட்டர் இருக்குது. ஃபுட்டரில் வந்து நான் இதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பார் வேணுனாலும் நீங்கள் சைடு பார் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம சைடு பார் ஒன்று திறந்து பார்க்கலாம். கொடுத்துருக்கு, லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரிவியூ பார்த்துடலாம். நம்ம ப்ரிவியூ பார்த்து முடிச்சிடலாம். இன்ஸ்டாலிங் ப்ராஜெக்ட்ஸ். ஃபஸ்ட் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இதோடைய போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண செக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு. இதில் நான் லோகோ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எனக்கு என்ன தேவையோ அது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆடும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஒரு வெப்சைட். ஒரு டெவலப்பர் கிட்ட ஒரு வெப்சைட்டை கொடுத்தோம்னா ஈஸியாக அவங்க டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். அதுக்கான ப்ராஜெக்ட்ஸு, பிளாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ லிங்க்ஸு கூட நம்ம கொடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இதுக்குள்ளே போகும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் செக்ஷன் இருக்கும் பாருங்கள், ஆட் பிளாக்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலண்டர் வேணும்னா காலண்டரு, இமேஜ் வேணும்னா இமேஜ், பட்டன் வேணும்னா பட்டனு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ப்ரிவ்யூ நெக்ஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள். இதுவும் உங்களுக்கு வந்து இங்கே தேவைப்படும். இந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது. ஒரு வெப்சைட் வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு டைம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன் நான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு வெப்சைட் இது. இந்த வெப்சைட்டை நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மோர் கண்டென்ட்ஸ் இனிமேல் வந்து நம்ம போட போகிறோம். வீக்லி ஒரு 2 வீடியோஸ் மட்டும் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாகுது. வீக்லி ஒரு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்க இது பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்ஸும் இருக்குது, அதுவும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வந்துட்டு சேனல்ஸ் வேணும்னாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.